நமது உடல் உறுப்புகளில் உள்ளங்கால் கேது பகவானுக்குரியது. முகபாவத்தில் காது, தலைமுடி கேது பகவானுக்குரியது. நமது உள் பாகத்தில் நரம்பு மண்டலத்தை கேது பகவான் குறிக்கிறார். பித்த நாடிக்கு சொந்தக்காரர். பித்தம் சார்ந்த நோய்களுக்கும் அவரே பொறுப்பு. அரசவை பொறுப்பில் அவர் சனிக்கு கீழ் வேலை செய்பவர் என எடுத்துக்கொள் என்று குறிப்பு உண்டு. ஏவலான் சொல்ற வேலையை செய்பவர், ஆனால் ஞானி. தாய்வழி பாட்டனார் உறவுகளில் தாய்வழி பாட்டனாரை குறிப்பது. இவர்களுக்கு உச்ச வீடு விருச்சிகம் என்றும் நீச வீடு ரிஷபம் என்றும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். இவருடைய நட்சத்திரங்கள் அசுவினி, மகம், மூலம். சமகோல் என்று கூறப்படுவது புதனும் குருவும். உபகிரகம் தூமகேது என்பது இதனுடைய உபகிரகம். ராசியில் 1.5 ஆண்டுகள் பயணம் செய்பவர். ஒரு பாகையை கடக்க 18 நாட்கள் ஆகும். 1.5 ஆண்டுகள் என்றால் மொத்தம் 360 பாகை. 360 பாகை. ஒரு 30 பாகையை கடப்பதற்கு 1.5 ஆண்டுகள் ஆகும். 30 பாகையை கடப்பதற்கு. அப்ப ஒரு பாகையை கடப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்றால் 18 நாட்கள் ஆகும் என்ற கணிப்பு உண்டு. கிரகத்தினுடைய கேதுவின் காரகத்துவம் குணங்கள் என்னென்ன, காரகத்துவம் என்ன? ஞானம், தவம், தியானம், மௌனம், வைராக்கியம், இவைகள் அனைத்திற்கும் அனைத்து குணங்களும் கேது லக்னத்தில் இருந்தால் இவை அனைத்தும் அவர்களுக்கு அமையும். மன வெறுப்பு, சந்நியாச வாழ்க்கை, ஆன்மீக உணர்வு, விரக்தி, எதிலும் பிடிப்பின்மை, இவை அனைத்தும் கேது பகவானுடைய குணங்கள். இவர்களுடைய காரகத்துவம் மோட்சம். 12 கேது இருந்தால் மோட்சம் உண்டு என்பர். லக்னத்துக்கோ ராசிக்கோ 12 கேது இருந்தால் மோட்சம். பற்று பாசங்களை துரத்தல். 4ஆம் இடத்தில் கேது இருந்தால் பற்று பாசங்களை துறப்பார். ஞானத்துக்கு அதிபதி. லக்னத்திலே இருந்தால் ஞானத்தை கொடுப்பார். உலகியல் வாழ்வில் விரக்தி அடைதல், தேசாந்திரம் செல்லுதல், புனிதஸ்தல யாத்திரை. புனிதஸ்தல யாத்திரை ரொம்ப பேருக்கு கிடைக்காது. கேது 9ல இருந்தா புனிதஸ்தல யாத்திரை போவார்கள். அந்த குறிப்பிட்ட தசாபுத்தி வரணும். மகான்கள் ஞானிகள் தரிசனம் மற்றும் தொடர்பு ஏற்படுவதற்கு இந்த கேது முக்கிய காரணம். ருத்திரனுடனான நட்பு பாராட்டுபவர் கேது. மௌன வழிபாடுக்கு கேது காரகன். பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு கேதுவுடைய துணை இல்லாமல் அறிய முடியாது. அறிவிற்கு குருவை போல் இவர் ஆன்மீக அறிவை கொடுப்பவர். இருப்பினும் மூலத்தனத்திற்கும் சொந்தக்காரர். தத்துவ வார்த்தைகளை அதிகம் பேசுபவர். சந்நியாச வாழ்க்கையை விரும்புபவர். பல கடவுள் வழிபாடுகளுக்கு கேது முக்கிய காரணம். சிவ தொண்டராக திகழ்வ வேண்டும் என்றால் கேது முக்கிய காரணம். கேதுவுடைய பலம் இல்லாமல் அவ்வாறு நடக்காது. தாய்வழி பாட்டன் பாட்டிக்கு கேது சொந்தக்காரர். கபட எண்ணத்தை உருவாக்குபவர். அப்பொழுது கபட எண்ணத்தை என்னதான் ஞானியாக இருந்தாலும் அப்பருக்கு கபட எண்ணம் வந்துச்சா திருநாவுக்கரசர். அந்த மாதிரி கபட எண்ணத்தை உருவாக்குபவர். ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரு சந்திக்கும் பொழுது கபட எண்ணம் திடீரென்று தோன்றியதான். மாந்திரிகத்திற்கு கேது சொந்தக்காரர். பில்லி சூனியங்கள், மாந்திரிகம், சூனிய கலையில் தேர்ச்சி பெறுவதற்கு கேதுவுடைய பலம் வேணும். ஆணவத்திற்கு சொந்தக்காரர். பழிவாங்கும் இயல்பு அது விடுகிறது. கேது நன்முறையில் இருக்கும்போது பழிவாங்கும் இயல்பும் விடுகிறது. ஏமாற்று வேலைகளுக்கும் கேது சொந்தக்காரர். சில பேர் போய் ஏமாந்துட்டு வருவாங்க. அவர் ஏமாற்ற மாட்டார், இவர் போய் ஏமாந்துட்டு வருவார். அதுவும் வாய்ப்பு இருக்கு. ஏமாற்று வேலைகள், பாவ காரியங்கள் செய்ய தூண்டுவது கேது பகவான். சமூக விதிகளை மீற வைப்பவர். நல்ல சிறந்த நட்பு கிடைக்கலாம். அதாவது லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாலிய சிநேகிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. அப்படி வர்றதுக்கும் கேதுடைய துணை இருக்கணும். பாவ மன்னிப்பு கேது அருள்பவர். எதிரி தொல்லைகளை அதிகம் கொடுப்பவர். உறுதி இல்லாத தன்மையையும் கொடுப்பவர். என்றால் இதெல்லாம் சன்னியாசிகளுக்கு உண்டு. தற்கொலை செய்யும் மனோபாவத்தை கொடுப்பவர் கேது. தற்கொலை செய்யும் மனோபாவத்தை கொடுப்பவர். கொலை செய்யும் சிந்தனையை தூண்டுபவர். மன பலவீனத்தை ஏற்படுத்துபவர். என்றால் கேதுவுக்கு சந்திரனுக்கு முழுமையான பகை கிரகம். அதனால் மனோகாரகன் சந்திரன். அவருக்கு பகை கிரகமாக இருப்பதனால் மன பலவீனத்தை ஏற்படுத்துபவர்.
திடீர்னு ஜெயிலுக்கு போறதுக்கெல்லாம் கேது முக்கிய காரணம். சிறைப்பட நேருதல். கணபதி உபாசனைக்கு வந்து கேதுவுடைய ஏன்னா கேது வந்து கணபதிக்கு தேவதை. கணபதி விநாயகரும் தேவதை கேதுவுக்கு. லக்னத்துல கேது விநாயகருக்கு விநாயகர் ஜாதகத்திலே இருக்கு. ஸோ கணபதி உபாசனை பண்ணணும்னா அதற்கு கேதுவுடைய ஆசி வேண்டும். துர்தேவதை உபாசனைக்கும் கேதுவுடைய ஆசி வேண்டும். மனம் சஞ்சலப்பட்டு பைத்தியம் ஆவாங்க சில பேர். அதற்கும் கேதுவுடைய தன்மையினால் தான் பைத்தியமாவதற்கும் வாய்ப்பு. கேது கெட்டு இருந்தால் இந்த மாதிரியான சூழல் ஏற்படும். கேது சந்திரனுடன் சேர்ந்திருந்தால் உடலில் ஏதேனும் ஒரு மன சஞ்சலம் இருக்கும். மனம் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதிகள் எதிலும் தேவையில்லாமல் சிந்திப்பது. வைத்தியத்திற்கும் கேது காரகன். விபச்சார தொழில்களுக்கும் கேது முக்கியத்துவம் கொடுக்கிறார். ரசாயன தொடர்பான தொழில்களுக்கு கேது. இந்த பார்மா இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாம் போனோம்னா கேதுவுடைய ஆதிக்கம் இருக்கணும். இந்த கேது ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு நெருப்பினால் கண்டம் ஏற்படும். குஷ்டம் போன்ற நோய்களுக்கு சொந்தக்காரர். விஷ சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அடிக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. புத்திர தோஷம், புத்திர தோஷத்திற்கு புத்திர குறைவு. புத்திர குறைவு இனிமே அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா வர்ற காலத்துல ஒரு குழந்தை இருப்பதே பாக்கியமாக இருக்கிறது. புத்திர குறைவு, உடல் பலவீனம். கேது வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த அந்த பாகம் பலவீனப்படும். அந்நிய பாஷைகளுக்கு அதிபதி ராகு மாதிரி. வைடூரிய கல்லுக்கு சொந்தக்காரர். முக்கியமான நரம்பு மண்டலங்களுக்கு கேது. தலைமுடி, தாடி, பிறப்புறுப்புகளுக்கு கேது வந்து சில பேருக்கு தாடியே வளராது. தலைமுடியே இருக்காது, வழுக்கையாயிரும். அப்ப அவருக்கு கேது வந்து அவருடைய வாழ்நாளில் பெரிய பயன்பாடு கொடுக்கவில்லை என்று அர்த்தம். சட்ட நூல்களுக்கு சொந்தக்காரர். பிறப்புறுப்பு, சட்ட நூல்கள், சட்டபூர்வமான விஷயங்களுக்கு கேது பகவான் முக்கியம். சட்ட நூல்களை தயாரிப்பது, வெளியிடுவது. மண்பானைக்கு கேது. சில பேர் மண்பானையில செஞ்சு சமைச்சு சாப்பிட்டா அவ்வளவு. ஏன்னா சன்னியாசிகளுக்கு அதான் மண்பானை. ஓடு கையில எது கொடுக்குறாங்கன்னா வந்து கேதுவுடைய உருவமாக அது பார்க்கப்படுகிறது. துறவின் உருவமாக பார்க்கப்படுகிறது மண்பானை. கயிறுக்கு ஒரு கேது சொந்தக்காரர். கயிறு தொங்கும் உருவத்திற்கு சொந்தக்காரர் கயிறு. தியான அறை, மரத்தின் வேர்பகுதி, முட்செடிகளுக்கு சொந்தக்காரர். மரத்திலேயே வந்து வேர்பகுதி, முட்செடிகளுக்கு கேது சொந்தக்காரர். மூலிகைகளுக்கு இந்த ரொம்ப ரேரா கிடைக்கிற மூலிகைன்னு சொல்லுவாங்க. அரிதாக கிடைக்கும் மூலிகைகளுக்கு கேது சொந்தக்காரர். ரகசிய பேச்சுவார்த்தைகளுக்கு கேது சொந்தக்காரர். மயக்கம் ஏற்படுத்துவதற்கு கேது சொந்தக்காரர். வேட்டைக்காரர்களாக ஆகலாம். கேது நன்முறையில் வீட்டிற்கு அவர் சிறந்த வேட்டைக்காரராக ஆவார். இப்பெல்லாம் வேட்டைக்காரர் என்பது பெருசா இல்ல. முன்னாடி காலத்துல அது வந்து முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அடுத்து மான் கேதுவுடைய விலங்கு. நாய், மான், நாய் இதெல்லாம் வைத்து யானை துதிக்கை. யானை துதிக்கை வந்து கேதுவுடைய ஒரு வகையான உருவம். யானை துதிக்கை. கொம்புள்ள பிராணிகள் அனைத்தும் கேதுவுக்கு சொந்தம். சேவல், கழுகு. நல்ல அதிர்ஷ்டம் தேடி வருவதற்கு கேதுவுடைய சகல வசதிகள், சகல செல்வம், ஜுரம். கங்காஸ்தானம் செய்வதற்கு கேதுவுடைய ஆசி இல்லாமல் செய்ய முடியாது. காயம், கண் வலி, வயிறு, பசி இவை அனைத்திற்கும் கேது காரகத்துவம் ஏற்கிறார். கேதுக்கு ஏன் அவ்வளவு சொன்னோம்னா ராகு கேதுகளுக்கு அவ்வளவு உண்டு. நீங்க அனைத்து கிரகங்களுக்கும் இவ்வாறு எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது. எப்பொழுதும் இந்த அடிப்படை பலன்கள் சொல்வதற்கு இந்த காரகத்துவங்கள் அதிகம் பயன்படும். பலன்கள் என்றால் என்ன? காரகம் பிளஸ் பாவகம் = பலன். காரகத்துவம் 50%, பாவகத்துவம் 50%, பொறுப்பேற்பது. ஒரு பலன் கூற வேண்டும் என்றால் இந்த ரெண்டையும் பார்க்கணும். அதனால காரகத்துவத்தில் நம்ம எல்லாமே நல்லா பின் பாயிண்ட்ல வச்சிருக்கணும். சூரிய திசை. சூரியன் வந்து ஆத்ம காரகன், தந்தை காரகன். சூரியனுடைய திசை 6 வருடம். சந்திரன் மனோகாரகன், தாய் காரகன். சந்திரனுடைய திசை 10 வருடம். செவ்வாய் சகோதர காரகன், உறவு முறையில இரத்தக்காரகன். சீருடை சார்ந்த வேலைகளுக்கு சொந்தக்காரன். காவல்துறை, முக்கியமாக இராணுவம். செவ்வாயுடைய திசை 7 வருடம்.
புத பகவான் புத்தி ஸ்தானத்துக்கு சொந்தக்காரர். தாய்மாமன் உறவினை கொடுப்பவர், நட்பு வட்டத்தை ஏற்படுத்துபவர், கணக்குக்கு அதிபதி, ஜோதிடத்துக்கும் அதிபதி. புதனினுடைய திசை 19 வருடங்கள். 17 வருடங்கள். 17 வருடங்கள். குரு பகவானுடைய திசை. குரு வந்து மஞ்சள் நிறத்துக்கு சொந்தக்காரர், புத்திர காரகன் என்று அழைக்கப்படுபவர். தனக்காரகன், தங்கத்துக்கு வந்து காரகன், தனத்துக்கு காரகன். இந்த குருவுடைய திசை 16 வருடம். சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வெள்ளி வெள்ளி வந்து வாழ்நாளில் 120, மொத்தம் 120 வருடங்கள். இதனை உடுமகா திசை என்று கூறுவர். 120 வருடங்களில் அதிகமான வருடம் கொடுப்பது சுக்கிர பகவான் திசை. சுக்கிர திசை 20 வருடங்கள். ரொம்ப பேர் சுக்கிர திசைன்னா எப்பயுமே நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, ஜாதகம் மாறுபடும். கும்ப ராசிக்கு நல்லது செய்யலாம், மிதுன ராசிக்கு நன்மையை செய்யும், கன்னி ராசிக்கு நன்மையை செய்யும். ஆனா இதுவே வந்து கடகராசி என்றால் கெடுதலை செய்யும். சிம்ம ராசிக்கும் பெருசா ஒண்ணும் செய்யாது. சிம்ம ராசிக்கும் பெரிய ஒரு நன்மையை தராது. தனுசு மீனத்திற்கும் நன்மையை தராது. இவ்வாறு சில அதனால் சுக்கிரதசைன்னு ரொம்ப பேர் பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை. சுக்கிரதசை எப்பொழுதும் நன்மையை செய்யாது, அனைவருக்கும் நன்மையை செய்யாது. 20 ஆண்டுகள் சுக்கிரதசை. சுக்கிரன் காலத்திற்கு சொந்தக்காரர், வாழ்க்கை துணைக்கு சொந்தக்காரர், நட்பு வட்டத்தை உறுதி செய்பவர், உணர்வுகளுக்கு சொந்தக்காரர் சுக்கிரன். அடுத்து சனி பகவான் ஆயுள் காரகன், வயோதிக்கத்திற்கு காரணம், மரணத்திற்கு காரணம். சனி பகவான் மொத்தம் 19 ஆண்டுகள் திசையை நடத்துகிறார். அடுத்து ராகு, கேது. ராகு 18 வருடங்கள், கேது வந்து 7 வருடங்கள். சனி போல் ராகு என்பதால் கிட்டத்தட்ட திசா வந்து ஒரே மாதிரி. அவர் 19, இவர் 18. செவ்வாய் போல் கேது என்பதால் அவருக்கு 7, இவருக்கு 7. திசா ஆண்டுகள். இவ்வாறு நாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. கேது கிரகம் அனைத்து வகையான துண்டிப்புகளுக்கும் கேது கிரகம். 5 கேது இருந்தால் சிசேரியன் பண்ணாம குழந்தை பிறக்க, வயிற்றில் ஒரு துண்டிப்பு ஏற்படும் அல்லது கர்ப்பப்பை பிரச்சனையை கொடுப்பவர். சிறிய அது அனைத்திற்கும் கேது கிரகம். அதனால கர்ப்பப்பை பார்த்தா ரொம்ப சின்னதுதான், அது வந்து பெரிய பிரச்சனையை கொடுக்கும். மேலிருந்து கீழே தொங்குவது அனைத்துக்கும் கேது. உதாரணம் கயிறு, நார், கம்பி, தலைமுடி, மேல இருந்து கீழே தொங்குறது அனைத்தும் கேது காரகம். உணர்ச்சி இல்லாத இடங்கள் ராகு கேது. உதாரணம் நகம், முடி. அதுலயே எனர்ஜி இருக்கு, எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது நகம் முடிகளுக்கு. இந்த அக்குபஞ்சர் டாக்டர் சொல்வார், நகம் பெருசா வளர்த்தோம்னா அதுவே கொஞ்சம் எனர்ஜியை உடம்புல இருந்து எடுத்துரும். நகம், முடிகளுக்கு உணர்ச்சி இல்லாத இடங்கள் அனைத்துக்கும் ராகு கேது காரகம். வாழ்க்கையை வெறுப்பவர்களுக்கு கேது வந்து முக்கிய காரகம். விரக்தி நிலைமை கொடுப்பவர். துறவரம், ஞானி, மகான் என்ற ஜோதிடர், மோட்சக்காரகன், தாத்தா பாட்டி அனைவரும் ராகு கேது. கிறிஸ்தவம், சர்ச், ஆஞ்சநேயர், கோயில்ல வந்து விநாயகர், ஆஞ்சநேயர் முக்கியமானது. கேது காரகன். பிறகு ஒவ்வொரு கிரகத்தினுடைய கல், அது ரொம்ப முக்கியம். சில பேர் இந்த கேட்பாங்க இதுக்காண்டி. புதனுக்கு மரகதக்கல், சுக்கிரனுக்கு வைரம், சந்திரனுக்கு முத்து. நம்ம நிறம் பார்த்தோம்ல, புதனுக்கு பச்சையை பார்த்தோம், அதனால பச்சை மரகதம் என்றாலே பச்சை தான். சுக்கிரன் வந்து வைரம், வெளிர் நிலம். சந்திரன் வந்து வெள்ளை, அதனால அதாவது வெளிர் என்று சொல்ல முடியாது, வெண்மையா. முத்து, முத்திலே எத்தனையோ கலர் முத்து இருக்கு, பட் இது வந்து வெண்முத்து. செவ்வாய் வந்து பவளம். சூரியன் மாணிக்கம், குரு புஷ்பராகம், பொன் நிறத்தில் இருக்கும் புஷ்பராகம். கேது வைடூரியம், சனி நீலம், ராகு கோமேதம். இந்த கிரகங்களுக்கான திசைகளையும் அத்துடன் கேது வடமேற்கு என்று சொன்னோம். ஏன்னா வடக்குக்கும் மேற்குக்கும் மூலையில கேது இருக்கார். குரு வடக்கு திசை. வடக்கும் கிழக்குக்கும் வடகிழக்கு வந்து புதன், கிழக்கு சுக்கிரன், தென்கிழக்கு சந்திரன், முழுமையான தெற்கு செவ்வாய், தென்மேற்கு ராகு, மேற்கு சனி. அப்படியே அந்த திசையையும் இதை வச்சு சொல்லிடலாம். இந்த திசையும் ஒரு ஆர்டர்ல தான் இருக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. நம்ம அந்த திசை காட்டியில வந்து அந்த
கிழக்கு, அதுக்கப்புறம் ஒரு வட்டம் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் அப்படியே என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் அடிப்படை பலன்கள் கூறுவதற்கு இது போன்ற ஒரு காரகத்துவத்தை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அனைத்தையும் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அடுத்த வகுப்பில் ஒவ்வொரு கிரகத்திற்கான திசை புத்திகள் எப்படி செயல்படுகிறது, குடுமகா திசை என்றால் என்ன, ஒவ்வொருவருக்கும் திசை எப்படி கணக்கெடுப்பது போன்ற அரிதான விஷயங்களை பார்ப்போம். அதற்கு முன் நாம் ஒவ்வொரு பாவகத்தின் பலன்களை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பாவகத்திற்கும் என்ன பலன், தசாபுத்தி கணக்கீடு நாம் அடுத்த பிறகு கூட வைத்துக் கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் நாம் ஒவ்வொரு பாவத்திற்கான பலன்கள் என்னென்ன, முதல் பாவத்திற்கு வைத்து என்னென்ன கூறலாம், இரண்டாம் பாவத்தை வைத்து என்னென்ன கூறலாம் என்பதை காணவிருக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி.